ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா போட்ட மாஸ்டர் பிளான் ஈரான் காட்டிய எதிர்ப்பு. அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு தான் போர் உச்சத்தில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் நடுவில் பூந்தவர் தான் நம்ம ட்ரம்ப் அவர்கள். அவர் இப்போ நடுவில் 15 நிபந்தனைகளை போட்டு இதுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அந்த போரை நாங்கள் நிறுத்திடுறோம், அது ஒரு மாதத்துக்கு நிறுத்திக்கிறோம்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது நீங்கள் 15 நிபந்தனைகள் போட்டிருக்கீங்க, அந்த நிபந்தனைகள் எங்களுக்கு ஏற்கக்கூடியது கிடையாது, அதுவும் இல்லாமல் உங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க, எங்ககிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரல, நாங்கள் உங்ககிட்ட இது வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரலங்க, போரை தொடரலாம்னு சொல்லிட்டு கெத்தாவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு, அதாவது புதுசாக ஒரு பிளானை பண்ணியிருந்தாரு. இவர் எப்பவுமே குளறுபடியான பிளான் பண்ணுறதுல பக்கவான ஆள் இல்லை. ஸோ அதே மாதிரியே இந்த பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 வீரர்களோட, அதாவது இஸ்ரேல் நாடு, அதாவது அந்த தீவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீவுகளில் போயிட்டு இந்த 10,000 வீரர்களையும் பேராஷூட் மூலியமாகவும் இல்லை கப்பல் மூலியமாகவும் அங்கே கொண்டுட்டு போயிட்டு, அதாவது தரை வழியாக அந்த நாட்டில் சண்டை போட வைக்கிறது. ஸோ அதுக்கு ஈரான் சொன்ன எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தரவழியாக எங்கள் நாட்டுக்குள்ளே ஊடுருவி உங்களோட வீரர்கள் எங்ககிட்ட போர் செய்தாங்கன்னா ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க, அங்கே ஒரு இரத்த வேலத்தையே பார்க்கலாம் தான் ஒரு நியூஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ளேயே வேற ஒரு நாட்டு வீரர்கள் இறங்கி அடிக்கிறாங்கன்னா அந்த நாடு எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கும். ஸோ எங்களோட அட்டாக் ஹெவியாக இருக்கும்னு ஈராக் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு, 15 நிபந்தனைகள் போட்டு இந்த போரை நிறுத்திடலான்னு சொல்ல வேலையில் இஸ்ரேல் அங்கே ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எங்கே தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா, அவங்களோட ஸ்டீல் ஃபேக்ட்ரி, ஸ்டீல் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள்ல. ஸோ ஸ்டீல் ஃபேக்ட்ரியை அவங்க தாக்குதல் செஞ்சோடனே ஈரானை அதில் கொந்தளிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அதாவது துபாயில் இருக்கிற ஸ்டீல் பிளான்ட் ஆகட்டும் சரி, எல்லா இடத்துலையுமே முக்கியமான இடத்தெல்லாம் நாங்கள் குறித்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே இருக்க பொதுமக்கள் அங்கேருந்து காலி செஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல தான் எங்களோட அடுத்த இலக்காக தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பேஸ் கொடுத்த அதாவது யூஏ நாடுகள், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் இப்போ வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டில் இருக்க வளமையெல்லாம் இப்போ ஈரான் அழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு பேஸ் கொடுத்த அந்த நாடுகள் தான் வருத்தப்பட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் ஏன்டா பேஸை கொடுத்தோன்னு சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த வீரர்கள்லாம் ஈரானுக்குள்ளே இறக்கி அதாவது தரைப்படையாக சண்டை போட விட்டா என்ன ஆகுன்றத அமெரிக்காவை சார்ந்தவர்கள், அதாவது முன்னாடியே ஆர்மியில் இருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சாத்தியம் இல்லாத விஷயம், இந்த வீரர்களுக்கு அத்தனை நாள் நின்று போராடணும், ஸோ அப்போ இவங்களுக்கெல்லாம் உணவுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படி பதுங்குவாங்க, ஆயுதங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதனால் இந்த பிளான் ஃபெயிலியராக தான் போய் முடியும். ஸோ நம்ம வீரர்களை அநியாயமாக இழக்கக்கூடாதுன்னா அவங்க எதிர்கருத்தாவே விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கப்பல்கள் போக்குவரத்து இருந்தால் தான் நம்மளுக்கு அதாவது கச்சா எண்ணெய் சேருது. ஸோ அந்த இடத்துல எந்த தடையும் செய்யக்கூடாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, அது எங்களுக்கு உண்டான இடம் அப்படின்னு உரிமை கோர்றாங்க. ஸோ இப்படி எல்லா நாடுகளுக்கும் கடல் வழி இருக்கிற இடத்த அவங்கவுங்க நாடுகள் உரிமை கொண்டாடுனா அந்த இடத்துல எல்லாருமே கப்பம் கட்டிட்டு தான் கிராஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இதனால் தேவையில்லாத பொருள் செலவும், அது இல்லாமல் ஒவ்வொரு நாட்டுக்கும் பகைமை உணர்வு தான் அதிகமாகும். அதனால் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸில் எங்களோட கடற்படையும் இருக்கும். ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் வேண்டாம், எங்களோட கப்பல்களை அனுப்புங்கன்ட்டு சாதாரணமாக ஒரு உரையை பேசி முடிச்சிருந்தாரு. அது உரை கேட்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் ஈரான் நம்மளோட கப்பல்களை எந்த விதமான தடையும் செய்யலை. இப்போ நம்மளோட கப்பல்கள் மட்டும் கிடையாதுங்க, சைனா பாகிஸ்தானோட கப்பலுக்கும் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவங்க போயிட்டு வர சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட கப்பல்களும் சேஃபாக வந்துட்டுருக்கு. அதனால் நம்மளுக்கு குருடாயில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட போகிறதில்ல. பட் ஆனால் அமெரிக்காவோட தாக்குதல் ரொம்பவே ஈரான் மேலே வலுக்குமானால், இஸ்ரேலோட தாக்குதல் ரொம்பவே பலமாக இருந்துச்சுன்னா ஈரான் அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடுன்றது பார்த்தீங்கன்னா, கண்மூடித்தனமான தாக்குதலில் இறங்கிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டில் தரைவழியான வீரர்களையும் பிற நாடுகள் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிற நாடுகள்லாம் இந்த போரை கை கட்டி வேடிக்கை பார்க்கும் சூழ்நிலை ஈரான் அவங்க களத்தில் இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்ணு மீன் தெரியாமல் எல்லா நாடுகளையும் மேலே அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அதாவது மிடில் ஈஸ்ட் நாடுகளில். அப்போ அங்கே முக்கியமான எண்ணெய் கிணறுகள், ஆல்ரெடி எண்ணெய் கிணறுகள் மேலாம் அட்டாக் நடந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான்ட்டு, முக்கியமான இது பேஸ்லாம் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இந்த போர் உச்சத்தை நோக்கி பயணிக்கும்னு தெரியல. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் ஒரே ஒரு ஆள் தான், நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். ட்ரம்ப் அவர்கள் தன்னோட வாயை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸை போட்டுட்டு வராரு. உள்ளூருக்குள்ளே அவருக்கு மரியாதை இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது. ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் இந்த போருக்கு ஒரு தீர்மானம் நடக்கவே நடக்காது. ஸோ அவர் இப்போ போர் செய்யலாங்கிறாரு, திடீர்னு வேண்டாங்கிறாரு, திடீர்னு நிபந்தனைகள்ன்றாரு. ஆனால் முதல் முறையாக ட்ரம்ப் அவர்கள் பின்வாங்கிறத நம்ம இப்போ தான் பார்க்கப்படுது. அதாவது எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டோம், அவங்கள அடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், இந்த போரை நிறுத்தணும்னா இதுக்கெல்லாம் நீங்கள் உடன்படணும்னு சொல்கிறதும், அதுக்கு ஆப்போசிட்டாக இல்லை நாங்கள் உடன்பட மாட்டோம்னு அவங்க சொல்கிறதும்,
எந்த விதமான தைரியத்தில் ட்ரம்ப் அவர்கள் இதை செஞ்சுட்டு வராருன்னு தெரில. என்னதான் இந்த போரோட இறுதியில் அதாவது ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றதாக இருந்தாலும் அந்த வெற்றிக்கு வந்து நிறையவே விலை கொடுக்க நேரிடும். ஏன்னா ஈரான் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க போய் தான் அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு அடியை கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவ்வளோ அட்டாக் பண்ணியும் அவங்க மறுபடியும் அடிக்கிறாங்கன்னா அவங்களும் லேசப்பட்ட ஆள் கிடையாது. இறுதியில் வெற்றியை பெற்று என்னங்க பிரயோஜனம்? அவங்கள நம்பி வந்த நாடுகள் அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கெல்லாம் பயங்கரமான அடியாக இருக்கும். அவங்கள நம்பி வந்த நாடுகள்லாம் ரொம்பவே பொருளாதாரத்தில் இறக்கத்தை சந்திக்க நேரிடும். ஸோ இதுதாங்க இன்னைக்கு நடந்த கரண்ட் சிச்சுவேஷன். நீங்கள் இந்த வாரம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மீது அடுத்த காலையில் சந்திப்போம். பாய்.